ஓகே, குட் ஈவினிங் எல்லாத்துக்கும். ஸோ தேங்க்யூ சொல்கிறதுக்கு, ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு. அதாவது எல்லாரும் நீ கிளாஸ் வந்துட்டீங்க, ஒரு சில பேர் நீ வரல. ஸோ ஜாயின் பண்ணுவாங்க, லேட்டாக பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 6ல் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அது வந்து. ஏன்னா ஓல்டு சிலபஸ்க்கு இது வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த அரோமேட்டிசிட்டியும் இன்டர்மீடியேட்டும் ஆல்ரெடி நம்ம சிலபஸ் இருக்கு, அதாவது ஓல்டு சிலபஸ் இருக்கு. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த 11 ரியாக்ஷனுமே ஏழை கிடையாது, நம்ம ஓல்டு சிலபஸ் கிடையாது, நியூ சிலபஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சம் கீ பாயிண்ட்ஸ், இந்த ரியாக்ஷன் பத்தி ஒவ்வொரு ரியாக்ஷன் பத்தி கீ பாயிண்ட்ஸ் சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கு இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம் புக்ஸ், அதாவது என்ன புக் அப்படின்னா அலுவாலியா ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் புக்கு, அடுத்து மாரிசன் பாய்டு புக்கு, அடுத்தது கிளைடன் புக்கு. கிளைடன் இந்த 3 புக்கு ரெஃபர் பண்ணி அதுல இருந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரியாக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா எங்கேருந்து கேட்பாங்க? புக்ல இருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? மாரிசன் பாய், ஜெரி மார்ஜ், மாரிசன் பாய்டு புக்கு, கிளைடன் புக்கு, இதுல இருந்தா டைரக்டா ஒரு ரியாக்ஷன்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம், நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்கு நம்ம யூஸ் பண்ணி அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து மைண்ட்ல ஏற்றணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற ரியாக்ஷன்ஸும் நம்ம வந்து கண்டிப்பா ரெஃபர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபாலோ பண்ற புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரிசன் பாய்டு புக்கு, ரியாக்ஷன் மெக்கானிசம் புக்கு அண்ட் கிளைடன் புக்கு. இந்த 3 புக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி அதில் இருக்க ரியாக்ஷன்ஸை உங்களுக்கு வந்து எடுத்து நடத்த போறேன். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ஸ் பத்தி கீ பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டு அந்த ரியாக்ஷனோட பேசிக்ஸ், ரியாக்ஷன் அங்க என்ன ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு அது என்ன செய்ய போறோம், நம்ம வந்து அந்த புக்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? புக்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தியரிஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சொல்றது புரியுங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க டாபிக் ரியாக்ஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிலபஸ் என்ன அப்புறம் ஸ்டில்லே கப்ளிங். ஓகேங்களா? ஸ்டில் கப்ளிங். ஸ்டில் கப்ளிங் இதுதான் நமக்கு வந்து சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எது முக்கியம் அப்படின்னா, அந்த ரியாக்ஷன் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது, அந்த ரியாக்ஷன் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது, அவங்க யூஸ் பண்ற ரியேஜென்ட் என்ன, ரியேஜென்ட் மீன்ஸ் கேட்டலிஸ்ட் என்ன. ஓகேங்களா? அதுக்கடுத்து அங்க எல்லா ரியாக்ஷனுக்குமே என்ன இருக்காது, சேம் டைப் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இருக்காது. ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் இருக்கும். அதே மாதிரி கேட்டலிஸ்டும் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டாபிக்ஸ், கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸ்டில்லே கப்ளிங் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்லே கப்ளிங் கிடையாது, இருக்கிற எல்லா ரியாக்ஷனும் என்ன முக்கியம், ரியாக்டர் முக்கியம், ப்ராடக்ட் முக்கியம், கேட்டலிஸ்ட் முக்கியம். அடுத்து அது அந்த ரியாக்ஷனோட, அந்த டைப் ஆஃப் ரியாக்ஷனோட யூசஸ் அப்ளிகேஷன் முக்கியம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போட்டோம் அப்படின்னா ஸ்டீல் கப்ளிங் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பார்க்கும்போது கார்பன் பாண்ட், ஒரு கார்பன் பாண்டை ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஒரு கார்பன் பாண்டை ஃபார்ம் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டில் கப்ளிங் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. முக்கியமா கார்பன் பாண்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இங்க யூஸ் பண்ற ரியேஜென்ட், அதாவது கேட்டலிஸ்ட் அப்படின்னா பெல்லேடியம் கேட்டலிஸ்ட். ஓகேவா? நான் தேதி அதுல உங்களுக்கு வந்து பாருங்க. பெல்லேடியம் catalyst coupling of organocyanate, with organic electrophile to form
a new carbon bond is called still coupling. ஸோ இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டில் கப்ளிங்னா என்ன எதுக்கு யூஸ் ஆகுது டு ஃபார்ம் கார்பன் பாண்ட். ஓகேங்களா. என்ன டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து பல்லேடியம் டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. கேட்டலிஸ்ட் வந்து பல்லேடியம் டைப். அதுக்கடுத்து ரீஏஜென்ட் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் ஆர்கானோஸ்டேனேட் ரீஏஜென்ட். ஓகேங்களா. இங்க மூணு பாயிண்ட் முக்கியம். பல்லேடியம் கேட்டலிஸ்ட் பண்றோம், எதோட கப்பல் பண்றது வந்து ஆர்கானோஸ்டேனேட்டோட கப்பல் பண்றோம். அதுக்கடுத்து அங்க என்ன ஃபார்ம் ஆகும், அங்க வந்து நியூ கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டில் கப்ளிங். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் உங்களுக்குதா ரிப்ளை பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க. சார் மேம் ஓகேங்களா, அந்த பாயிண்ட் ஓகேங்களா, சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே சார். அடுத்து this is a palladium catalyst reaction. palladium catalyzed reaction. இதே மறுபடியும் சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரியாக்ஷன் நம்ம இருக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரே டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் தனித்தனியான ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன கேட்டலிஸ்ட் அப்படின்னா பல்லேடியம் 0, அதாவது நியூட்ரல் பல்லேடியம் யூஸ் பண்ணுவோம். பேசிக் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, இதோட பேசிக் ரியாக்ஷன் அப்படின்னா ஆர்கானோ ஹேலைடு அது என்னது ஆல்கைல் ஹேலைடு ரியாக்ட் வித் ஆர்கானோ இன் ரியேஜென்ட். இங்க பார்த்தோம்ல ஆர்கானோ ஸ்டேனேட் பார்த்தோம்ல, ஆர்கானோ ஸ்டேனேட் என்னது இது ஐடியா இருக்கா? ஸ்டேனேட் சிம்பிள் வரும். SN சார். SN அது இன்னொரு நேம் மேம். ஸ்டானஸ் டின் சார். டின்னு தான் ஆர்கானோ ஸ்டேனேட். ஸ்டேனேட்னால டின்னா ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ ஆர்கானோ ஹேலைடு ரியாக்ட் வித் ஆர்கானோ டின் ரியேஜென்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பல்லேடியம் கேட்டலிஸ்ட். இதான் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா. டு ஃபார்ம் நியூ கார்பன் பாண்ட். இதுதான் பேசிக் ரியாக்ஷன். இது ஸ்டில் கப்ளிங். இப்போ இங்க ரீஜன் என்னது ஆர்கானோ ஹேலைடு. ப்ராடக்ட் என்னது நியூ கார்பன் பாண்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட். ரீஜன் என்னது ஆர்கானோ டின், அதாவது ஆர்கானோ ஸ்டேனேட் இஸ் அ ரீஜன். கேட்டலிஸ்ட் என்னது பல்லேடியம். பல்லேடியம் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? நியூட்ரல் ஸ்டேட், 0 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாமா? சாரி மேம், நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? நெக்ஸ்ட் பேஜ். ஓகேங்க சார். ஓகே. ஸோ இப்போ ரியாக்ஷன்ஸ் பேசிக் ரியாக்ஷன் பார்த்துக்குவோம். என்ன அப்படின்னா RX react with R dash standard R3 double dash. இப்போ இங்க என்ன அப்படின்னா இங்க எது ரீஜன், எது ரீஜன் எது ரீஜன் சொல்லுங்க. இதான் அது ரீஏஜென்ட் மேம். இதான் ரீஏஜென்ட். இது ரியாக்டன்ட். ஓகேங்களா. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ரீஏஜென்ட் ரியாக்டன்ட்ல பார்க்கும்போது நமக்கு வந்து இருக்கிற எல்லா ஆல்டிஹைட் குரூப்பும் சேமா இருக்க, டிஃபரெண்டா இருக்கா? 3 ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. அதாவது ஆர் சிங்கிள் டேஷ்
ஆர் டபுள் டேஸ். R3 ட்ரிபிள் டேஸ் இருக்கு, டபுள் டேஸ் இருக்கு. இந்த மூணுமே என்ன கிடையாது, சேம் டைப் ஆஃப் அல்கே குரூப் கிடையாது, ஒவ்வொன்றும் வேற வேற. அப்ப எந்த அல்கே குரூப் வந்து இங்க வந்து நமக்கு வந்து அந்த நியூ கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஆர், ஓகேங்களா, அண்ட் தென் இங்க இருக்கிற இந்த ஆர் டேஸ், ஓகேங்களா. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், ஆர் ஆர் டேஸ் பிளஸ் R3 டபுள் டேஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸ். இது இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. இதுல வந்து நமக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்மளுக்கு வந்து அல்கே குரூப் இருக்கலாம். அப்படி இருந்தா அங்க வந்து எது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கார்பன் கார்பன் பாண்ட் இன்வால்வ் ஆகும், அது சொல்றதா இந்த ரியாக்ஷன். புரியுதுங்களா? அப்ப இங்க எக்ஸ் என்ன, எக்ஸ் என்ன நம்ம தெரியும், எக்ஸ் என்ன நம்மளுக்கு வந்து ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்க என்ன எக்ஸ் மீனிங் அப்படின்னா லீவிங் குரூப், லீவிங் குரூப், அதாவது பிஆர் ஐ ட்ரிப்ளைட் டொசிலைட் எல்லாமே லீவிங் குரூப்ஸ். அப்ப ஆர்எக்ஸ்னா அல்கே ஹேல் மட்டும் கிடையாது, அது என்ன இருக்கும், பெட்டர் லீவிங் குரூப் இருக்கும். ஏன் லீவிங் குரூப், இந்த லீவிங் குரூப் எக்ஸ் வந்து ரிமூவ் ஆனது என்ன வந்து ஆட் ஆகும், அங்க வந்து அங்க இருக்கிற ஒரு அல்கே குரூப் வந்து இங்க வந்து ஆட் ஆகும். அப்ப எக்ஸ் என்னது லீவிங் குரூப், அவ்வளவுதான், ஓகேங்களா. ஆர்னா என்னது, ஆர் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆர் அது அல்லைலா இருக்கலாம், அது அல்கீனைலா இருக்கலாம், ஆர் அரைல் பென்சைல் அசைல், ஓகேங்களா. இதுதான் ஆர்ன்றது. இது ஆர் டேஷ்னா என்ன இருக்கலாம் அப்படின்னா இதேதான், ஓகேங்களா. இதேதான் அல்லைல் அல்கினைல் அரைல் பென்சைல் தென் அசைல். ஆர் டபுள் டேஸ் அப்படின்னா இத மெத்திலா இருக்கலாம், இல்ல என் பியூட்டிலா இருக்கலாம், ஓகேங்களா. இதான் வந்து என்னது நம்ம யூஸ் பண்ற ரியாக்டன் ரியாக்டன்ட்ல இருக்கிற அல்கைல் குரூப்ஸ், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இங்க யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் என்னது, கேட்டலிஸ்ட் சொல்லுங்க, கேட்டலிஸ்ட் என்னது, பெலேடியம் சார். Palladium, sir. பெல்லேடியத்தோட ஸ்டேட் என்னது, ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது, 0 ஆக்சிஜன், ஓகேங்களா. அப்ப அந்த பெல்லேடியம் கேட்டலிஸ்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி லைக் பெல்லேடியம் 0 as பெல்லேடியம் PbH3 4. இங்க இருக்கிற இந்த ட்ரைஃபினைல் பாஸ்பேட் இருக்குல்ல, இதுக்கு நேம் இங்க உள்ள இருக்கல, இதுக்கு நேம் என்னது, PbH3 என்ன பேரு, ட்ரைஃபினைல் பாஸ்பின், ஓகேங்களா. அந்த ட்ரைஃபினைல் பாஸ்பினுக்கு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட், அது என்ன டைப் ஆஃப் லிகாண்ட், இங்க இருக்கிற ட்ரைஃபினைல் பாஸ்பின் என்ன டைப் ஆஃப் லிகாண்ட், நியூட்ரல் லிகாண்ட். அப்ப இது நியூட்ரல் லிகாண்டா, இங்க இருக்க பெல்லேடியம் எப்படிதான் இருக்கும், நியூட்ரலாத்தே இருக்கும். அப்ப புரியுங்களா? அடுத்து பெல்லேடியம் 2 PbH3 2 Cl2. இங்க என்ன ஸ்டேட் வரும் சொல்லுங்க, இங்க இருக்கிற லெட்டுக்கு என்ன ஸ்டேட் வரும், 2 சார். 2 வரும், +2 வரும், ஓகேங்களா. ஆனா இதை வந்து செய்ய மாட்டோம், அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். இதோட இந்த ஸ்பியருக்கு வெளியே சம் அயான்ஸ் யூஸ் பண்ணி வந்து இங்க இருக்க பெல்லேடியத்தை ஆக்சிஜன் ஸ்டேட் 0 நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெல்லேடியம் 0 இருக்கிற சம் ரிஏஜென்ட்ஸ், கேட்டலிஸ்ட், ஓகேங்களா. வேற பார்க்கும்போது பெல்லேடியம் OaC2 அசிட்டேட், ஓகேங்களா. பெல்லேடியம் 2 அண்டு ஓகே, அதான்
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ரீஏஜன்ஸ், அதாவது நம்ம வந்து ரியாக்ஷனை கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெல்லேடியம் கேட்டலிஸ்டோட காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க வந்து எப்படி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்க வந்து நிறைய டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷன், ஆக்சிடேட்டிவ் அடிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மெட்டலேஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா ரிடக்டிவ் எலிமினேஷன், and then to form new carbon bond. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம். எதுக்கு ஒரு ஸ்டில் கப்ளிங்ல ஒரு ரியாக்டிவ் ரீஏஜென்ட் என்ன ஃபார்ம் ஆகிறதுக்கு, நியூ கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு மெக்கானிசம் தேவையில்லை. அந்த மெக்கானிசம் கடைசியா பார்த்துக்கொள்வோம். ஓகேங்களா, என்ன தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்டில் கப்ளிங் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷன், அடுத்து டிரான்ஸ்மெட்டலேஷன், அடுத்து ரிடக்டிவ் எலிமினேஷன், ஃபைனல் என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு வந்து நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அடுத்து இந்த ஆக்சிடேட்டிவ் அடிஷன்ன்றது வந்து என்ன மெக்கானிசம் ஃபார்ம் நடக்கும் அப்படின்னா SN2 மெக்கானிசம். ஓகேங்களா, ஆக்சிடேட்டிவ் அடிஷன் என்ன புரிஞ்சுக்கலாம். ஆக்சிடேட்டிவ் அடிஷன் மீன்ஸ் क्वेश्चन புரியலங்க சார். அதாவது இல்ல மேம், ஆக்சிடேட்டிவ் அடிஷன் அப்படின்னா என்னது, அப்படின்னா என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பொருளுது. ஓகேங்களா, ஸோ இங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதனால வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது நம்ம எடுத்துக்கிற அந்த கேட்டலிஸ்ட்ல இருக்கிற பெல்லேடியத்தோட டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கும், 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எப்ப கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிற போது, ஆஃப்டர் தட் எப்ப ஆக்சிஜன் அடிஷன் நடந்த பிறகு அங்க என்ன இருக்கும் அப்படின்னா இது எப்படி மாறும், 16 எலக்ட்ரான் மாறும். இதுதான் சொல்றேன், அடிஷன் எலக்ட்ரான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ரியாக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா பெல்லேடியத்தோட அவுட்டர்மோஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதான் நான் சொல்றேன், வேற முடியாது. புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா பெல்லேடியத்தோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அவுட்டர்மோஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, பின்னாடி சொல்லுங்க, மாதிரி சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்மெட்டலேஷன். அப்புறம் என்னது டிரான்ஸ்மெட்டலேஷன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா இதுதான் வந்து இந்த ஸ்டீல் கப்ளிங்ல ஸ்லோ ஸ்டெப்போட யூசஸ் என்னது, ஒரு ரியாக்ஷன்ல ஸ்லோ ஸ்டெப்போட ரியாக்டனோட ஸ்பீட அவ்வளவுதான். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்,
அவ்வளோ. அப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னா எந்த ஸ்டெப்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டில் கப்ளிங்கோட ரேட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இன் டிரான்ஸ்ஃபர்டிலேஷன் ப்ராசஸ்ல. ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபர்டிலேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த இந்த ரிடக்டிவ் எலிமினேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து நியூ கார்பன் கார்பன் பாண்டு ஃபார்ம் ஆகும். இதான் வந்து சிம்பிளா ஒரு ஸ்டில் கப்ளிங்கோட ரியாக்ஷன் மெக்கானிசம். நம்மளுக்கு வந்து மெக்கானிசம் தேவையில்லை, ஆனா இந்த மெக்கானிசம் லாஸ்ட் பார்த்துக்கிறோம். அது நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் ஆக்சிடேட்டிவ் அடிஷன், டிரான்ஸ்மெட்டலேஷன், அடுத்து ரிடக்டிவ் எலிமினேஷன். இதுதான் 3 ஸ்டெப். ஆக்சிடேட்டிவ் அடிஷன்னா அங்க வந்து என்ன எந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணி இந்த ரியாக்ஷன் நடக்கும்? S12 மெக்கானிசம். அங்க என்ன ஆகும்? நம்ம எடுத்துக்கிற அந்த கேட்டலிஸ்டோட அவுட்டோமோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் 14 எலக்ட்ரான் எப்படி மாறும்? 16 எலக்ட்ரான் மாறும். அது டிரான்ஸ்பர்டேஷன் ஸ்டெப்ல இருந்து என்ன கத்துக்கிறோம்? அதுதான் என்னது? ஸ்லோ ஸ்டெப். ஸ்லோ ஸ்டெப் என்ன செய்யும்? அது வந்து என்ன செய்யும்? அந்த ஹோல் ரியாக்ஷனோட ரேட்டை டிஃபைன் பண்ணும். அவ்வளவுதான். அடுத்து ரிடக்டிவ் எலிமினேஷன். இந்த ரிடக்டிவ் எலிமினேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? நியூ கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிடலாமா? Sigonish. சொல்லுங்க, இது எது ரீஏஜென்ட்? எது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்? ரீஏஜென்ட் எது? ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்? செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரியாக்டன்ட். இது ரியாக்டன்ட். சார் இது ரீஏஜென்ட். ஓகேங்களா. இப்ப என்ன நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளா கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்க பார்த்துருக்கோம். இங்கனாது இது ரியாக்டன்ட், இது ரீஏஜென்ட். ரெண்டுல இருந்து என்ன வந்து கப்பல் ஆகும்? ரெண்டுல இருக்கிற அல்கே குரூப் வந்து கப்பல் ஆக போகுது. அது எந்த அல்கே குரூப்? ஆர் டேஸ். ஓகேங்களா. இங்க இது ஆர் டேஸ், இங்க இருக்கிற இது இதான் இங்க இருக்கிற இது ஆர் டேஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஆர் டேஸ், இது ஆர் டபுள் டேஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அது இங்க பாருங்க, இது ஆர் டேஸ், இது ஆர் டபுள் டேஸ், மெத்தில் என் பியூட்டில். அப்ப இது என்ன வரும்? ஆர் டபுள் டேஸ் வருமா? இப்ப இதுதான் வந்து கப்பல் ஆகும். இதுதான் அது இங்க வந்து ஆர் டேஷ்ன்றது, இது ஆர் டபுள் டேஷ்ன்றது. அப்ப இதுவும் தான் கப்பல் ஆக போகுது, இதுவும் தான் கப்பல் ஆக போகுது. ஓகேங்களா. இருக்கிற இங்க இதான் இதுல ஆர் எக்ஸ் எக்ஸ்ன்றது இந்த ரியாக்டன்ல எக்ஸ் இருக்கு. எது லீவிங் இருக்குது? டெஃப்லேட். டிஎஃப் போட்டிருக்கேன், டெஃப்லேட். ஸோ இதான் வந்து நமக்கு லீவிங் குரூப். அப்ப இந்த லீவிங் குரூப் வந்து லீவ் ஆயிட்டு வந்து இது அப்படியே ஆட் ஆயிடும். இது ரைட் பண்ணிட்டேன் பாருங்க. புரியுதுங்களா? சொல்லுங்க மேம். பலேடியம் டெட்ரா ஹைட்ரஜன் பாஸ்பீனுக்கு கீழ என்ன சார்? டயசரினா என்ன புரியலங்க சார். டயாக்சின் சால்வெண்ட் மேம். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த நியூ கார்பன் கார்பன் பாண்ட். ஓகேங்களா. ரியாக்ஷன் புரியுதுங்களா? நம்மளுக்கு வந்து நேமிங் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையான ரியாக்டன்ட் இருக்கா,
ரியேஜென்ட் இருக்கா, கேட்டலிஸ்ட் இருக்கா, நமக்கு தேவையான நியூ கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா. ஓகேங்களா. சப்போஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனா இது கரெக்டா தப்பா? இந்த ரியாக்ஷன் கரெக்டா தப்பா? இந்த ப்ராடக்ட் தப்பு. ஓகேங்களா. என்னதான் போய் அந்த கார்பன் கார்பன் பாண்ட் இன்வால்வ் ஆகும், இங்க இருக்கிற இந்த ஆர் டேஷ் தான் போய் இன்வால்வ் ஆகும். எது போய் இன்வால்வ் ஆகாது, இந்த ஆர் டபுள் டேஷ் வந்து போய் இன்வால்வ் ஆகாது. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இன்னொரு ரியாக்ஷன் போறேங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். அதேதான் என்ன இருக்கு, அதே நம்மளுக்கு எடுத்துக்கிட்ட பல்லேடியம் கேட்டலிஸ்ட் வித் டெட்ராஹைட் ஆஃப் யூரான் அண்ட் ஹீட். ஓகேங்களா. இதுல எது நம்மளுக்கு வந்து லிவிங் குரூப், இதான் லிவிங் குரூப். ஓகேங்களா. இதுல எது வந்து நம்மளுக்கு வந்து ஆர் டபுள் டேஸ், எது இந்த நம்ம எடுத்துக்கிட்ட ரீஏஜென்ட் எது ஆர் டபுள் டேஸ், எது இதான் ரீஏஜென்ட். இந்த ரீஏஜென்ட் இருக்கிற ஆர் டபுள் டேஸ் எது? அதாவது இல்ல மேம், இங்க பாருங்க ஒரு நிமிஷம். எது ஆர்டர் சொல்லியிருக்கேன், இங்க பாருங்க. இது பாருங்க, எது ஆர்டர் டேஸ் எஸ்என்னோட இது டேட்டா அட்ரஸா இருக்கு. இந்த டின் இருக்குல்ல மேம், இந்த டின்னோட எது டேட்டா அட்ரஸா இருக்கு, ஒன்னு ஆர் இருக்கும், ஆர் ட்ரிபிள் டேஸா இருக்கும், ஆர் டபுள் டேஸா இருக்கும், ஆர் த்ரீயா இருக்கும். இதுதான் வந்து எஸ்என்னோட டேட்டா எது அட்ரஸா இருக்கோ அது ஃபுல்லாவே என்னது ஆர் டபுள் டேஸ் அப்படின்றது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே என்னது ஆர் டபுள் டேஸ். இது என்னது ஆர், சாரி, இது ஆர் சிங்கிள் டேஸ், இது என்னது ஆர் டபுள் டேஸ். புரியுதுங்களா மேம். இந்த டின்னோட டைரக்ட் அட்ரஸ் இருக்கு, இது வந்து பியூட்டைல். இது என்னது ஆர் டபுள் டேஸ். இது ஆர் டபுள் டேஸ் சொல்லியிருக்கேன், மெத்திலும் பியூட்டைலும் ஆர் டபுள் டேஸ். ரிமைனிங் இந்த டின்னோட அட்ரஸ் இது ஃபுல்லாவே என்ன அப்படின்னா இது ஃபுல்லாவே ஆர் சிங்கிள் டேஸ். புரியுதுங்களா? அது எல்லாத்துக்கும் மிச்சம் புரியுதா? இது இருக்கிறது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? ரியாக்ஷனை பார்த்து ஒன்றும் நீங்க ஒளி பண்ண தேவையில்லை. எப்படி போய் ஆட் ஆகுது, எது ஆட் ஆனா அது ப்ராடக்ட். சப்போஸ் வேற எதாவது ஆட் ஆனா அது ப்ராடக்டா இல்லையா? இப்போ இங்க போட்டோம்ல, என்ன போட்டேன், இந்த மெத்தில் போய் ஆட் ஆனா அதுக்கு என்ன கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது. ஓகேங்களா. இங்க இருக்க இந்த குரூப் தான் வந்து ஆட் ஆகணும், மேலே தான் ப்ராடக்ட், கீழே ப்ராடக்ட் கிடையாது. அந்த மாதிரி எது ஆட் ஆகணும், எது ஆட் ஆகக்கூடாது, அதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு வந்து இது இந்த லீவிங் குரூப் லீவ் ஆகிட்டு போயிடும், ரிமைனிங் ஃபார்ம் ஆகும், இதுதான் ஃபார்ம் ஆகும். டின்னு கூட இதுதான் சார் ஃபார்ம் ஆகுங்களா சார்? ஃபார்ம் லிவிங் டின்னோட இருக்கிற ஆறு தான் போய் கப்பல் ஆகும். வந்து டின்னோட இருக்கிற ஆறு தான் வந்து நியூ கார்பன் பாடில இன்வால்வ் ஆகும். ஆனா அந்த NaCN இருக்குல்ல சார், அது வந்து இல்ல, அது வந்து இன்வால்வ் ஆகாது மேம். நம்மளுக்கு வந்து என்ன இதான் மேம் NHO. இது வந்து இன்வால்வ் ஆகாது மேம். நமக்கு என்ன இன்வால்வ் ஆகும், இங்க என்ன ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு வந்து கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். இது போய் ஆரோட சேர்ந்தா நமக்கு என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும், கார்பன் நைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அது ப்ராடக்ட் கிடையாது நம்மளுக்கு வந்து, இது தப்பு. என்ன ஃபார்ம் ஆகணும், நியூ கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர் குரூப்போ இல்ல இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த ஃபுல் ஆர் குரூப்போ போய் ஆட் ஆகணும். எது ஆட் ஆகணும் ப்ராடக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், இதுதான் போய் ஆட் ஆகும். நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இதுதான் ஃபார்ம் ஆகும்.
ஓகேங்களா? அப்ப இதுதானது நம்மளுக்கு கிடைச்ச அந்த நியூ கார்பன் கார்பன் பாண்ட். உங்களுக்கு எல்லாரும் கிளாஸ் முடியுங்களா? யாரும் முடியாம இருக்கா? சந்தோஷ் சார் ஓகேங்களா? சந்தோஷ் சார் சார் இந்திரா மேம் உங்களுக்கு ஓகேவா? இந்திரா மேம், சாந்தி மேம், கலாச்சலம் மேம், ஜெயபிரியா மேம், எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போயிடலாமா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன், அது ஆன்சர் பண்ண போறீங்க. கவனிங்க, ரியாக்ஷன் பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, எது வந்து ரியாக்டன்ட்? எது which one is reactant? First one, second one? செகண்ட் ஒன்னுங்க சார். செகண்ட் ஒன் தான் ரியாக்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இது ரியேஜென்ட். ஓகேங்களா? அப்ப இது என்னது? லிவிங் குரூப். இப்ப இந்த ரியேஜென்ட்ல இதான் நமக்கு கேட்கிற ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட்ல 2 ஆர் குரூப் இருக்கு. எது ஆர் குரூப்? அது இது ஒரு ஆர் குரூப், இது ஒரு ஆர் குரூப். இது போய் பாண்ட் இன்வால்வ் ஆகும். மெத்திலா, ஃபெனைல் குரூப்பா, பென்சில் குரூப்பா? எந்த குரூப் ஆட் ஆகும்? எந்த குரூப்? ஃபெனைல் குரூப் தான் என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் கார்பன் பாண்ட் இன்வால்வ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆர் டபுள் டேஸ் என்ன செய்யுது? அந்த கார்பன் கார்பன் பாண்ட் இன்வால்வ் ஆகாது. இது ஆர் டபுள் டேஸ். மெத்திலும் பீட்டைலும் என்னதான் ஆர் டபுள் டேஸ், அது வந்து இன்வால்வ் ஆகாது. அப்ப என்ன ஆகும்? இந்த 2 தான் இன்வால்வ் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் catalyst, palladium catalyst, and solvent with heat to form இதுதான் வந்து அந்த நியூ கார்பன் கார்பன் பாண்ட். அவ்வளவுதான். புரியுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இது புரியுதுங்களா? இந்த ரியாக்ஷன் இங்க பாருங்க, பாருங்க. இங்க சொல்லுங்க, இங்க எது லிவிங் குரூப்? இது லிவிங் குரூப். இங்க இருக்கிற எது வந்து அந்த ரியேஜென்ட்ல இருக்கிற எது வந்து பாண்ட் இன்வால்வ் ஆகும்? அலைல வினைலா சார்? அது வினைல் குரூப் சார். வினைல் குரூப் தான் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? இது வினைல் குரூப். ஓகேங்களா? இது இன்வால்வ் ஆகாது. நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மெத்தில் அண்ட் பியூரில் இன்வால்வ் ஆகாது. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இதான் ஃபார்ம் ஆகும். இதான் இந்த நியூ கார்பன் கார்பன் பாண்ட். இது புரியுதுங்களா? மேம் புரியுதுங்களா? இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? எதுவும் இஷ்யூ இல்ல, கஷ்டமே இல்ல. react with radin compound to form same catalyst and solvent. இது இங்க லீவிங் குரூப்
லிவிங் குரூப் எது? It is a living group. என்ன form ஆகும்? இங்க form ஆகும். இதான் அந்த நியூ கார்பன் கார்பன் பாண்ட். இது புரிஞ்சுக்கலாம். ரியாக்ஷன் புரிஞ்சுங்களா? அந்த ரியாக்ஷன் இது சொல்லுங்க. இங்க எது லீவிங் குரூப் இருக்கு? இங்க எது லீவிங் குரூப்பா இருக்கு? கேட்கல மேம். யாரும் கேட்கல சார். இதான் லீவிங் குரூப். அது மட்டும் லீவ் ஆகி போயிடும். ஓகேங்களா? இப்ப இந்த ரியேஜன்ல இது வந்து ஆட் ஆகும். இது கரெக்டா பாருங்க. இதுதான் அது எந்த நியூ கார்பன் கார்பன் பாண்ட். ஓகேங்களா? சார் மேம் புரியுதுங்களா? ரியாக்ஷன் புரியுதுங்களா? ஓகே மேம். OMe and Cl methoxyl Cl plus react with reagent. இங்க சொல்லுங்க. எது வந்து இங்க வந்து லிவிங் குரூப் எது? Cl சார். Cl லிவிங் குரூப். அப்ப இங்க வந்து இங்க என்ன ஆட் ஆகும்? இந்த ஃபெயில் குரூப் ஆட் ஆகுமா? பி ஆட் ஆகுமா? பீட்ல ஆட் ஆகுமா? இங்க எது வந்து கார்பன் கார்பன் இன்வால்வ் ஆகும்? ஃபெயில் குரூப்பா இல்ல பீட்ல் குரூப்பா? பினைல் குரூப்பா சார்? பினைல் குரூப். OMe முடிச்சு. நெக்ஸ்ட் சொல்லுங்க. எது லிவிங் குரூப் அது? லிவிங் குரூப். அயோடின் ரிமூவ் ஆயிட்டு சேம் குரூப் ஆட் ஆகும். அயோடின் ரிமூவ் ஆயிட்டு இது லிவிங் குரூப். இது என்ன ஆகும்? இது மட்டும் என்ன ஆகும்? கார்பன் கார்பன் இன்வால்வ் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இதான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதான் எந்த நியூ கார்பன் கார்பன் பாண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எது உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க தான் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து புரியும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஓகே இவ்வளவுதான் இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டில் அப்ளை அப்படின்னா அங்க என்ன கேட்டலிஸ் யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஜீரோ ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கிற ஒரு கேட்டலிஸ் யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து கார்பன் கார்பன் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு அல்கைல் ஹைலைடும் ஒரு ஆர்கானோ ஸ்டேனைடு தான் வந்து இங்க வந்து ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து இந்த குரூப் இந்த அல்கி குரூப் வந்து கார்பன் கார்பன் பாண்ட்ல இன்வால்வ் ஆகாது, இந்த குரூப் தான் இன்வால்வ் ஆகும்னு சொல்லி நமக்கு வந்து அது நிறைய ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க சொல்லுங்க.
எது லீவிங் குரூப், எது வந்து கார்பன் பாண்டில் இருந்தாலும் ஆகும்? I leaving group. ஐ லீவிங் குரூப் எது இருந்தாலும் ஆகும்? Sir. எது புரியல மேம்? ஆர் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? என்ன ஃபார்ம் ஆகும்? இதான் ப்ராடக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஆக்ஷன் போயிடலாமா? ஓகே சார். இது சொல்லுங்க. இப்ப இங்க எது ரீஜன் எது? இது ரியேஜென்ட். ஓகேங்களா? இதான் ரியேஜென்ட், இதான் ரியேஜென்ட். இப்ப எது வந்து இன்வால்வ் ஆகும்? பாண்டிங்ல எது இன்வால்வ் ஆகும்? எந்த குரூப் இன்வால்வ் ஆகும்? Me3 sir. எம்இ3. வேற புரியல மேம்? புரியல. சிலைல் அந்த எஸ்ஐ மெத்தைல் மெத்தைல். ஓகே. இப்ப எது வந்து இன்வால்வ் ஆகும்? நான் பாண்டிங்ல இந்த குரூப் ஃபுல்லா வந்து இன்வால்வ் ஆகும். என்ன சொல்லியிருக்கேன்? இந்த எஸ்என்னோட டைரக்டா அட்ரஸ் இருக்கிற எல்லா அந்த ஆர் குரூப் மொத்தம் என்ன செய்யும்? இன்வால்வ் ஆகும், பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இதுதான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்களா? Okay. ஓகே. மட்டும் ஒரு நியூ கான்செப்ட். பார்த்து ரியாக்ஷன்ல எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ரியாக்ட்ல அதே தான் இருக்கும், ரியேஜன் அதே தான் இருக்கும். வேற என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? கார்பன் சி ஒர்க். கார்பன் மோனாக்சைடு இருக்குல்ல, கார்பன் மோனாக்சைடு வரும்போது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க கார்பன் மோனாக்சைடு இன்செர்ஷன் நடக்கும். கார்பன் மோனாக்சைடு இன்செர்ஷன் எங்க வந்து கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுதோ அந்த இதுல கார்பன் கார்பன் ஆக்சைடு போய் ஆட் ஆகும். ப்ராடக்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். கவனிங்க, எழுதுறேன். புரியுங்களா? இதுதான் வந்து அந்த கார்பன் கார்பன் பாண்ட்ல இன்வால்வ் ஆகக்கூடியது. இங்க CO யூஸ் பண்ணதுனால இந்த ரியாக்டன்ட்டுக்கும் இந்த ஆர்கிலைனா போய் ஆட் ஆகும், CO குரூப் போய் ஆட் ஆகும், CO குரூப் போய் இன்சர்ட் ஆகும். இதை கார்பன் மோனாக்சைடு இன்சர்ஷன் பேரு. சரிங்களா?
இதை பார்த்து ரியாக்ஷன் ஏதாவது ஒரு ஐடியா உங்க ஐடியா தெரியுதா? சில் கப்ளிங்னா இதுதான் அவ்வளோ முடிஞ்சுன்னு சொல்லி ஏதாவது உங்க ஐடியா தோணுதுங்களா உங்களுக்கு? சார் மேம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேருமா? அது சும்மா ஒரு அந்த ரிலேஷன் பத்தி அதுக்கு சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி சும்மா புக்ஸ் ரெஃபரன்ஸ் பார்க்க போறோம். புக்ஸ் ரெஃபரன்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி என்ன பாயிண்ட்ஸா கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நிறைய பார்த்தாகணும். எக்ஸாம்பிள் நிறைய பார்த்தாகணும். இன் புக்ல கொடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ புக்ல கொடுத்த எக்ஸாம்பிள் ஒன்றா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சம் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். The still coupling has been widely used for the coupling of both aromatic and vinyl systems. எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு அரோமேட்டிக் சிஸ்டத்துக்கும் வினைலிக் காம்பவுண்டும் கப்பல் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அல்லது ஒரு அரோமேட்டிக் சிஸ்டத்தையும் ஒரு அல்கைல் காம்பவுண்டையும் கப்பல் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த சில் கப்ளிங் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இது எக்ஸாம்பிள். இந்த பாயிண்ட் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, வர முடியாது. அதே palladium at least the presence of THF and lithium chloride. இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? இது ஐடியா இருக்கா? இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபார்ம் ஆகும். எது இங்க வந்து லிவிங் குரூப்? இது இஸ் அ லிவிங் குரூப். ஓகேங்களா? அடுத்து லிவிங் குரூப் லிவ் ஆயிட்டீங்கன்னா வந்து என்ன ஃபார்ம் ஆக போகுது? கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. அதாவது இந்த குரூப் வந்து இங்க ஆட் ஆக போகுது. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? வந்து இதான் 78% வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மேஜரா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? எங்க இருக்கு அப்படின்னா எந்த புக் அப்படின்னா இது வந்து ஓகேங்களா? இப்போ நம்ம ரியாக்ஷன் முதல் பார்த்தோம். இது புக்ல இருக்க ரியாக்ஷன்ஸ். முதல் பார்த்த ரியாக்ஷன் யூஸ் ஆகுதா? பார்த்தோன்னே ஈஸி நம்ம ஆன்சர் எழுதி போயிடலாம். லிவிங் குரூப் என்ன, எது லீவ் ஆகிட்டு இங்க ஆட் ஆக போகுது. அப்போ இதுதான் அங்க வந்து ஃபார்ம் ஆன நியூ கார்பன் பாண்ட். ஓகேங்களா? மேம் சார் புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? The mechanism involves the oxidative addition of the vinyl or aromatic triplet. இப்போ சொல்லுங்க, இந்த வினைல் அரோமேட்டிக் ட்ரிப்ளேட்ல எது வந்து வினைல் ஆர் அரோமேட்டிக் ட்ரிப்ளேட்?
ஓகேங்களா? ரெண்டுமே என்னதான் reactant. Vinyl or aromatic triplet or halide to form organopalladium intermediate. Organopalladium intermediate. இது முக்கியம், ரொம்ப முக்கியம். சிங்க் அப்படிங்கிற ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் என்ன? அடுத்து டிரான்ஸ்மெட்டலேஷன். with the organostrenate forms another organopalladium intermediate with new palladium carbon sigma bond. டிரான்ஸ்போர்டேஷன் என்ன ஃபார்ம் ஆக போகுது? அங்க வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பெல்லேடியம் கேட்டலிஸ்டும் நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்டன்ட் அண்ட் ரியேஜில் இருக்கிற ஒரு அல்கே குரூப் பாண்ட் ஆகும். அதாவது டு ஃபார்ம் நியூ பல்லேடியம் கார்பன் சிமா பாண்ட் ஃபார்ம் ஆகும் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் reductive elimination. Reductive elimination step release the product and thereby regenerate palladium catalyst. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க? the mechanism involves oxygen addition எங்க நடக்கும்? in vinyl or aromatic triplet or halide to form a organopalladium intermediate. இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் தான். அடுத்து நடக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா நியூ பல்லேடியம் அண்ட் கார்பன் பாண்ட் அங்கே ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து ரிடக்டிவ் எலிமினேஷன்ல நம்ம என்ன ஃபார்ம் ஆகும்? ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஃபைனலாக என்ன ரீஜெனரேட் ஆகும்? நம்ம இனிஷியலா எப்படி வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி என்ன செய்யும்? நமக்கு வந்து கேட்டலிஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். பல்லேடியம் 0 கேட்டலிஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? சாமி ஓகேங்களா? இதுல அண்டர்லைன் பண்ணிக்க பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை வந்து கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் பண்ணீங்க. ரியாக்ஷன் இப்போ சொன்னாங்க இன்டர்மீடியட் எல்லாம் சொன்னீங்களா, அதை கொஞ்சம் ஒரு ரியாக்ஷனை பார்த்துருவோம். ஓகே, இதை சொல்லுங்க. இது வந்து ரியாக்டண்டா ரியேஜென்ட்டா? இது ரியாக்டண்டா ரியேஜென்ட்டா? ரியாக்டன்ட் என்னது? இது ஆக்சிஜன் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன சொன்னேன்? இங்க இருக்கிற நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பல்லேடியம் பல்லேடியம் 0வோட எலக்ட்ரான்ஸ் இருக்கு 14 எலக்ட்ரான்ஸ். இந்த பல்லேடியம் அண்டு ரியாக்ட் இந்த ரியாக்டன் இருக்குல்ல, இதை வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்மா சொன்னேன்? பல்லேடியம் எதுவா மாறுங்க? இது பல்லேடியம் 0, இதுவும் 16 எலக்ட்ரான் மாறும். இட்ஸ் கன்வெர்ட்டட் டு 16 எலக்ட்ரான். என்ன ஆகும்? நமக்கு வந்து இது மாதிரி ஃபார்ம் ஆகும்.
ஓகேங்களா? இதுதான் என்ன பண்ணா அந்த இன்டர்மீடியேட், அதாவது ஆர்கானோ பல்லேடியம் இன்டர்மீடியேட். ஆர்கானோ பல்லேடியம் இன்டர்மீடியேட். புரியுதா? அடுத்து நாளைக்கு அப்படின்னா இதோட ரியாக்ட் ஆகும். என்ன ரியாக்ட் ஆகும்? ரியேஜென்ட். என்ன லீவ் ஆகணும் வந்து இப்ப இது ரெண்டு ரியாக்டர் லீவ் ஆகணும். எந்த குரூப் லீவ் ஆகணும்? இது இன்டர்மீடியேட், இது ரியேஜென்ட். என்ன ரியாக்ட் ஆகணும்? என்ன குரூப் லீவ் ஆகணும்? இது என்னது? leaving group CC bond form லீவிங் குரூப் வந்து என்ன செய்யணும்? லீவ் ஆகணும். லீவ் ஆகணும் என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபர்தரா நமக்கு வந்து ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். சரி, என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இது என்ன பேரு? டிரான்ஸ்மெட்லேஷன். என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் இல்லை. இதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா யூஸ் டிரான்ஸ்மெட்லேஷன் என்ன கண்டுபிடிப்போம்? rated remaining step. நெக்ஸ்ட் ஸ்டெப் அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? இதான் ஃபார்ம் ஆகும் ப்ராடக்ட். அவ்வளவுதான். And then finally reductive elimination. reductive elimination என்ன ஃபார்ம் ஆகும் சொன்னேன்? reductive elimination என்ன ஃபார்ம் ஆகும் சொன்னேன்? ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த குரூப்லாம் லீவ் ஆயிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஆர் ஓகேங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு இந்த ஸ்டீல் கப்பிங் ரியாக்ஷன்ல 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். ஒன்னு ஆக்சிடேட்டிவ் அடிஷன், ரெண்டாவது டிரான்ஸ்மெட்லேஷன், மூணாவது ரிலேட்டிவ் எலிமினேஷன். ஆக்சிடேட்டிவ் அடிஷன் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட லேடியம் கேட்டலிஸ்டோட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எப்படி மாறும்? 14 எப்படி மாறும்? 16 மாறும். டிரான்ஸ்மெட்லேஷன்ல நமக்கு என்ன நடக்கும்? அங்க வந்து அதுக்கு எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது? to determine the rate of reaction. கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ரிலேட்டிவ் எலிமினேஷன் ஃபார்ம் ஆகும். நமக்கு வந்து அந்த நியூ கார்பன் ஃபார்ம் ஆகி நமக்கு என்ன ஆகும்? கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சார் மேம் ஓகேங்களா? அது உங்களுக்கு புரியுதுங்களா? Okay sir. Okay sir. ஓகே ஓகே மேம். நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கு, 6 o'clock கிளாஸ் இருக்கு. அதுல வந்து ரிமைனிங் இந்த இதுவும் கிளைடன் புக் தான் இருக்கு. கிளைடன் புக்ல இருக்கிற கிளைடன் புக், அந்த மேடிசன் பைல் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ரியாக்ஷன் ஹேக் ரியாக்ஷன் போயிருக்கும். நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கும் 6 o'clock. இதே மாதிரி எல்லாருமே ப்ரெசென்ட் ஆயிருங்க. யாரும் ஆப்ஷன் ஆகனா கரெக்டா ப்ராப்பரா கிளாஸ்க்கு வாங்க. ஓகேங்களா? Thank you sir. Thank you ma'am. Thank you so much.